திருக்குறள்ல 7வது அதிகாரத்துல எப்படி ஒரு வரிகள் வரும். அது என்ன அப்படின்னா, ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படின்னு சொல்லி அது முடியும். அந்த குறள் வந்து பலரும் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு வந்து பரிமோலகர்ல இருந்து பலரும் வந்து உரை எழுதியிருக்காங்க. அதுக்கு பலரும் வித்தியாசமான தலைப்பை வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் மணக்குடவர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து ரொம்ப சரியாத மகட்பேறு அப்படிங்கிற ஒரு தலைப்பை வந்து கொடுத்துருப்பாரு. அந்த பாட்டுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பரிமோலகர் என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, பெண் வந்து இயல்பினாலே அறிவு குறைந்தவளா இருக்கிறதால தன் மகனா வந்து சான்றோன் அப்படின்னு சொல்லி பிறர் சொல்லி கேட்க தான் முடியும். அப்படி கேட்கிற பொழுது அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் எழுதியிருப்பாப்ல. அதை பின்னாடி வந்த வஉசி தான் சரியா புரிஞ்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமான, அதே நேரம் பரிமோலகரை திட்டாம ஒரு விஷயத்தை வந்து மாத்தி எழுதியிருப்பாரு. அது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, தாய்க்கு தன் மகன் அவங்களுடைய பெருமை என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். அவங்க எப்படி படிச்சிருக்கான், என்ன மாதிரி இருக்கான் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனாலும் அதனை பிறர் சொல்லி கேட்டால் தானே மகிழ்ச்சி. அதனால வள்ளுவர் இப்படி தான் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பெண்ணை அந்த இடத்துல அறிவாளியாகவும், அதே நேரம் மகனை அவங்களையும் அறிவாளின்னு சொல்லி மற்றவங்க வந்து புகழ்றதை கேட்டு அந்த தாய் வந்து பெருமையாக கொள்ற மாதிரியும் வந்து வஉசி எழுதியிருப்பாரு. வஉசி எவ்வளோ பெரிய மேது அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலியமாகவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.